Hi friends, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா டைரக்டரேட் ஆஃப் லீகல் ஸ்டடீஸ்ல இருந்து வந்திருக்கக்கூடிய 2 இயர் எல்எல்எம் ப்ரோக்ராம்க்கான நோட்டிபிகேஷன் நேற்று ஈவினிங் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த நோட்டிபிகேஷனை பத்தி நம்ம இந்த வீடியோல வந்து அப்டேட்டடா பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம எந்தெந்த லா காலேஜ்ல வந்து எந்தெந்த பிரான்ச் வைஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா எல்எல்எம் படிக்கலாம். எல்எல்எம் படிக்கிறதுக்கு என்ன ப்ரொசீஜர் நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும், இதுக்கு எப்படி வந்து அப்ளை பண்ணணும், அப்ளை பண்றதுக்கு என்ன டாக்குமெண்டா நம்ம வந்து என்க்ளோஸ் பண்ணணும் அப்படிங்கிற பத்தி தெளிவான ஒரு அப்டேட் வந்து இருக்க போகுது. இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. இந்த வீடியோ முடிஞ்ச வரைக்கும் உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாரெல்லாம் எல்எல்பி முடிச்சுட்டு எல்எல்எம் படிக்கிறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்களோ அவங்களுக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணி விடுங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனலை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த பெல் பண்ணி கிளிக் பண்ணி ஆல்ங்கிறத எனபிள் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனல்ல இருந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷன் எல்லாமே உங்களோட மொபைல் நோட்டிபிகேஷன்ல வரும். அது மட்டும் இல்லாம நீங்க வீடியோ பாக்குறவங்க எல்லாருமே ஒரு ஹாப்பியான ஒரு நோட் வந்து கொடுத்துருக்கேன். என்ன ஒரு அப்டேட் அப்படிங்கிற பார்க்கும்போது நம்ம சேனலோடைய இன்னொரு பார்ட், அதாவது லா கஃபே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேஜஸ் நம்ம கிரியேட் பண்ணிருக்கோம். இன்ஸ்டாகிராம் பேஜ், யூடியூப் சேனல், அது மட்டும் இல்லாம டெலிகிராம் சேனல், இதுக்கான லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். லா ரிலேட்டடான கண்டென்ட்ஸ் எல்லாம் நீங்க எவ்ரிடே நீங்க வந்து உங்க மொபைலுக்கு வந்து வரணும்னு நினைச்சீங்கன்னா இப்போவே நீங்க என்ன பண்ணுங்கன்னா நம்ம பேஜ் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. லா ரிலேட்டடான அப்டேட்ஸ், அது மட்டும் இல்லாம லா ரிலேட்டடான கண்டென்ட்ஸ், புக்ஸ் எல்லாம் எப்படி வந்து டவுன்லோட் பண்றது, என்னென்ன சிலபஸ் எல்லாம் எடுத்து படிக்கிறது அப்படிங்கறத பத்தி எல்லாமே நம்ம என்ன பண்ண போறோம்னா இந்த சேனல்ல வந்து கவர் பண்ண போறோம். முழுக்க முழுக்க லா ரிலேட்டடான அப்டேட்ஸ் மட்டும் தான் இந்த சேனல்ல இருக்க போகுது. இந்த லா கஃபே அப்படிங்கிற இந்த சேனலுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், போயிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. சரி வாங்க இப்போ நம்ம டைரக்டா வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, ஆக்சுவலா வந்து நேத்து ஒரு ஆஃப்டர்நூன் போலவே நம்மளுக்கு என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா யூனிவர்சிட்டி சைட்ல இருந்து நம்மளுக்கு அரசு சட்டக்கல்லூரியில இருந்து எல்எல்எம் படிக்கிறதுக்கான நோட்டிபிகேஷன் அப்படிங்கறது ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இதை பத்தி நம்ம டீடைலா இந்த வீடியோல வந்து பார்க்கலாம். இதுல என்ன கொடுத்திருக்காங்க அப்படிங்கிறது தமிழ்லயும் நம்மளுக்கு வந்து கொடுத்திருக்காங்க, இங்கிலீஷ்லயும் வந்து கொடுத்திருக்காங்க. சட்டக்கல்வி இயக்கம் சென்னை சேர்க்கை அறிவிப்பு 2 வருட முழு நேர எல்எல்எம் சட்டப்படிப்பு 2024 to 25 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. ஆக்சுவலா வந்து நம்ம தமிழ்நாட்டுல 15 கவர்மெண்ட் லா காலேஜஸ் வந்து அவைலபிளா இருக்கு. இந்த 15 லா காலேஜ்லயுமே வந்து எல்எல்எம் படிக்கலாமான்னு கேட்டீங்கன்னா பண்ண முடியாது. 11 காலேஜ்ல மட்டும் தான் எனபிள் பண்ணிருக்காங்க. அதாவது 11 காலேஜ்ல மட்டும் நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா எல்எல்எம் ப்ரோக்ராம் வந்து பண்ணிக்கலாம். இப்ப நம்ம இந்த வீடியோல பார்க்க போற எல்எல்எம் ப்ரோக்ராம் வந்து அஃபிலியேட்டட் எல்எல்எம் ப்ரோக்ராம். ஏன்னா நிறைய பேர் வந்து ஹானஸ் சொல்லிட்டு தனியா வந்து ஒரு ப்ரோக்ராம் இருக்குது, அஃபிலியேட்டுக்கு சொல்லிட்டு தனியா வந்து ப்ரோக்ராமிங் வந்து இருக்குது. ரெண்டுமே நீங்க என்ன பண்ணிக்கிறீங்க அப்படின்னா கம்பேர் பண்ணி நீங்க என்ன பண்றீங்கன்னா உங்களே குழப்பிக்கிறீங்க. இதுக்கு முன்னாடி லான்ச் ஆனது வந்து எல்எல்எம் ப்ரோக்ராம் 2 இயர் எல்எல்எம் வந்து ஹானஸ், அதாவது சோயல் ஸ்டூடெண்ட்டுக்காக உண்டான ஒரு எல்எல்எம் ப்ரோக்ராம் தான். அதுவும் ஆன்லைன்ல அப்ளிகேஷன் போயிட்டு இருக்கு. அதுக்கு வந்து அப்ளை பண்றதுக்கான லாஸ்ட் டேட் வந்து ஆகஸ்ட் 5ஆம் தேதி வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க. அது நம்ம தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டிக்கு கீழே கேம்பஸ்குள்ள போயிட்டு நீங்க வந்து படிப்பீங்க. பட் இப்போ நம்ம பார்க்க போறது இது வந்து லீகல் ஸ்டடீஸ்ல இருந்து கொடுக்கறதுனால நீங்க நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அந்த 11 லா காலேஜ்ல போயிட்டு நீங்க வந்து படிப்பீங்க. எல்எல்எம் ப்ரோக்ராம்லயே வந்து 2 விதமான ப்ரோக்ராம்ஸ் வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா, அதை நீங்க வந்து பாத்துக்கோங்க. இப்போ நம்ம பார்க்க போறது வந்து அஃபிலியேட்டட் காலேஜுக்கு உண்டான ப்ரோக்ராம் தான். இதுல சென்னை டாக்டர் அம்பேத்கர் சட்டக்கல்லூரி பற்றைப்பெரும்புத்தூர், அதே மாதிரி சென்னை டாக்டர் அம்பேத்கர் சட்டக்கல்லூரி புதுப்பாக்கம், அரசு சட்டக்கல்லூரி மதுரை, திருச்சி, கோயம்புத்தூர், திருநெல்வேலி, செங்கல்பட்டு, விழுப்புரம், தர்மபுரி, வேலூர், ராமநாதபுரம் ஆகிய இந்த 11 காலேஜ்ல நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா சட்டக்கல்லூரிகளில் 2024 to 25 ஆண்டிற்கான எல்எல்எம் மாணவர் சேர்க்கைக்கு தகுதியான நபர்களிடமிருந்து இந்த இணையதளம் மூலம் விண்ணப்பமும் வரையறுக்கப்படுகிறது அப்படிங்கறத கொடுத்திருக்காங்க. இதுக்கு வந்து டேட் வந்து எப்படி கொடுத்திருக்காங்க அப்படின்னா நேத்து டேட் ஆகஸ்ட் 1ஆம் தேதியில இருந்து ஆகஸ்ட் 19ஆம் தேதி வரைக்கும் நமக்கு வந்து டைம் கொடுத்திருக்காங்க. கிட்டத்தட்ட நம்மளுக்கு வந்து ஒரு 19 நாள் தான் இருக்கு. இதுக்குள்ள நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ஆன்லைன்ல வந்து அப்ளை பண்ணணும். எப்படி நம்ம வந்து எல்எல்பி கவுன்சிலிங் மூலியமா அட்டன் பண்ணி நம்ம வந்து உள்ள வந்து காலேஜ்குள்ள போனோமோ அதே மாதிரி தான் எல்எல்எம் ப்ரோக்ராமும். இது வந்து மாஸ்டர் டிகிரி நம்ம வந்து சொல்லுவோம். எப்படி நார்மலா வந்து யூஜி பிஜின்னு பிரிச்சிருக்காங்களோ அதே மாதிரி தான் இதுவும். எல்எல்பி அப்படிங்கிறது வந்து அண்டர் கிராஜுவேட் டிகிரி, எல்எல்எம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா மாஸ்டர் டிகிரி, அதாவது போஸ்ட் கிராஜுவேட், லாலே போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி. சரிங்களா, அதை நீங்க வந்து ஞாபகத்துல வச்சுக்கோங்க. இதுக்கு ஆன்லைன்ல அப்ளை பண்றதுக்கான ஃபீஸ் அப்படிங்கறது பார்க்கும்போது எஸ்சி எஸ்டிக்கு வந்து 250 ரூபாயும், மீதி இருக்கக்கூடிய கம்யூனிட்டி பிரிவினர் ஜெனரல் கேட்டகரி, ஓபிசி கேட்டகரி, டிஎன்சி இவங்க எல்லாருக்குமே வந்து பாத்தீங்க அப்படின்னா 500 ரூபீஸ் என்ன பண்றாங்க அப்படின்னா அப்ளிகேஷன் ஃபீஸா வந்து கொடுத்துருக்காங்க. இதை நீங்க ஃபுல்லா வந்து பாத்துக்கோங்க. அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸருடைய நம்பர் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்க ஃபில்அப் பண்றதுல ஏதாச்சும் உங்களுக்கு டவுட்ஸ் வருது, ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னா இந்த 2 நம்பர்ல ஏதாச்சும் ஒரு நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணிட்டு உங்களுடைய டவுட்ஸ் வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கறத உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா, இப்போ இதுக்கான வெப்சைட் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். நம்ம தமிழ்நாடு கவர்மெண்டோடைய அபிஷியல் வெப்சைட் லிங்க் தான் அது. சரிங்களா, அதுக்கான லிங்க் இந்த இடத்துல இருக்குது. டைரக்டரேட் ஆஃப் லீகல் ஸ்டடீஸ்ல இருந்தா நம்மளுக்கு வந்து அப்ளை பண்ண முடியும். இந்த ஒரு ப்ரோக்ராமிங்க்கு நம்ம வந்து யூனிவர்சிட்டி வெப்சைட்ல போயிட்டு அப்ளை பண்ண முடியாது. அதை நீங்க வந்து ஞாபகத்துல வச்சுக்கோங்க. முதல்ல என்னென்ன பிரான்ச் வந்து இருக்கு அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுக்கிட்டாதான் நீங்க வந்து காலேஜ் சாய்ஸ் ஃபில் பண்றது உங்களுக்கு வந்து ஈஸியா இருக்கும். முதல்ல என்னென்ன காலேஜ்ல என்னென்ன பிரான்ச் வந்து கொடுத்துருக்காங்க அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம்.
நம்ம சென்னையில அதாவது திருவள்ளூர்ல இருக்கக்கூடிய பட்டறைப்பெரும்புத்தூர் லா காலேஜ்ல வந்து என்னென்ன பிரான்ச்சஸ் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னா பிசினஸ் லா, கிரிமினல் லா, ப்ராப்பர்ட்டி லா, அதுக்கப்புறம் லேபர் லா, அதே மாதிரி என்வரான்மெண்ட்ல வந்து இருக்கக்கூடிய அந்த கிளைமேட் சேஞ்ச் லா, ஃபேமிலி லா, ப்ராப்பர்ட்டி லான்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து தனித்தனியா வந்து கொடுத்துருக்காங்க. இதுல பட்டறைப்பெரும்புத்தூர் லா காலேஜ்ல வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 4 விதமான பிரான்ச்சஸ் வந்து கொடுத்துருக்காங்க. புதுப்பாக்கம் காலேஜ்ல வந்து ஒரு 2 பிரான்ச்சஸ் வந்து நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி மதுரையில வந்து ஒரு 2 பிரான்ச் வந்து கொடுத்துருக்காங்க. ப்ராப்பர்ட்டி லாவும் இன்டர்நேஷனல் லா அண்ட் ஜட்ஜஸ் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி திருச்சியில வந்து பாத்தீங்க அப்படின்னா லேபர் லா அண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் லா, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ப்ராப்பர்ட்டிஸ் லான்னு சொல்லிட்டு திருச்சியில வந்து கொடுத்துருக்காங்க. கோயம்புத்தூர்ல வந்து பிசினஸ் லாவும் டாக்ஸேஷன் லாவும் கொடுத்துருக்காங்க. திருநெல்வேலியில வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து கான்ஸ்டிடியூஷனல் லா அண்ட் ஹியூமன் ரைட்ஸ், அதே மாதிரி பிசினஸ் லான்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. செங்கல்பட்டுல வந்து கிரிமினல் லா அண்ட் சைபர் கிரைம், அப்புறம் ப்ராப்பர்ட்டி லான்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. வேலூர் லா காலேஜ்ல வந்து அதே மாதிரி கான்ஸ்டிடியூஷன் லா அண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் லா, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அண்ட் சைபர் செக்யூரிட்டி, இது வந்து ஒரு புதுசா நம்மளுக்கு வந்து விழுப்புரத்தில் இருக்கக்கூடிய காலேஜில் நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. விழுப்புரத்தில் வந்து 2 பிரான்ச்சஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபேமிலி லாவும் இந்த சைபர் செக்யூரிட்டி லாவும் நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. தர்மபுரியில வந்து ஒரே ஒரு பிரான்ச்சஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அது வந்து கார்பரேட் கவர்னன்ஸ் லா. நம்ம ராம்நாடு லா காலேஜில் வந்து கான்ஸ்டியூஷன் லா அண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் லா, இந்த மாதிரி உங்களுக்கு தனித்தனியா பிரான்ச் வைஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஒரு டவுட் இருக்கலாம், ப்ரோ இப்போ இந்த காலேஜுக்கு நேரம் இந்த இது கொடுத்துருக்காங்களே, இந்த பிரான்ச் மட்டும் தான் நாங்கள் எடுத்து படிக்க முடியுமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இந்த பிரான்ச் மட்டும் தான் நீங்க வந்து டெப்தா டெடிகேட்டடா படிப்பீங்க. ஏன்னா எல்எல்பிங்கிறது வந்து உங்களுக்கு டோட்டலா அவங்க கொடுத்துருக்கக்கூடிய அந்த சிலபஸ் வரைக்கும் நீங்க வந்து படிப்பீங்க. அதுல என்னென்ன சிலபஸ்லாம் பேப்பர் இருக்கோ அது எல்லாத்தையும் நம்ம எக்ஸாம் வந்து எழுதுவோம். 6 மந்த் ஒன்ஸ் ஒரு செமஸ்டர் மாதிரி எழுதுவோம். பட் இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்போ எக்ஸாம்பிளுக்கு மதுரை காலேஜ்ல உங்களுக்கு வந்து சீட் கிடைச்சிருக்கு அப்படின்னா மதுரையில ப்ராப்பர்ட்டி லாவும் இன்டர்நேஷனல் லாவும் தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க வந்து படிக்க முடியும். இதுல ஏதாச்சும் ஒண்ணுதான் நீங்க சாய்ஸா வந்து எடுக்க முடியும். இது நீங்க மதுரை லா காலேஜ்ல போயிட்டு பிசினஸ் லா வந்து நான் படிக்கணும்னு நினைச்சேன் அப்படின்னா நீங்க வந்து பண்ண முடியாது. அப்படிங்கறத நீங்க வந்து ஞாபகத்துல வச்சுக்கோங்க. இப்போ உங்களுக்கு எல்லாமே ஒரு அப்டேட்ஸ் வந்து இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ இதெல்லாம் நீங்க வந்து லேர்ன் பண்ணி வச்சுக்கிட்டு எப்படி வந்து அப்ளை பண்ணணும் அப்படின்னா டைரக்டரேட் ஆஃப் லீகல் ஸ்டடீஸ் வெப்சைட்டை ஹோம் பேஜை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அப்ளிகேஷன் பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இதுல வந்து லேட்டஸ்ட் நியூஸ்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதுல மேல வந்து ஸ்க்ரோல் ஆயிட்டு இருக்கக்கூடிய இந்த ஆப்ஷன் நோட்டிபிகேஷனை கிளிக் பண்ணி பாத்தீங்கன்னா நோட்டிபிகேஷன் ஓப்பன் ஆகும். அதுக்கு கீழே வந்து கிளிக் ஹேர் டு அப்ளை ஆன்லைன் அப்படிங்கிற இந்த டேப் வந்து கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அப்ளிகேஷன் பேஜுக்குள்ள போவீங்க. முதல்ல நீங்க வந்து ஒரு அக்கௌண்ட் வந்து கிரியேட் பண்ணிக்கணும். அதாவது லாகின் ஐடி எப்படி நம்ம எல்எல்பிக்கு வந்து ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுமோ அதே மாதிரி இதுக்கும் வந்து ஒரு அக்கௌண்ட் வந்து கிரியேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அப்ளை பண்ணணும். இந்த இடத்துல அப்ளை பண்றதுக்கு முன்னாடி ஒரு சில இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் நீங்க வந்து படிக்கணும். அப்படிங்கிறதுக்காக கிரீன் கலர் டேப் வந்து கிளிக் பண்ணீங்கன்னா அதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. இதை வந்து கொஞ்சம் கவனமா வந்து படிச்சு பாருங்க. எவ்வளவு சீட் வந்து இருக்கு அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. பிரான்ச் வரைக்கும் பிசினஸ் லாக்கு வந்து 20 சீட்டு, கிரிமினல் லாக்கு வந்து 20 சீட்டு, ப்ராப்பர்ட்டி லாக்கு வந்து 20 சீட்டு, லேபர் லாக்கு வந்து 20 சீட்டு, அதே மாதிரி மதுரையில இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டி லாக்கு வந்து 20 சீட்டு, மேல இருக்கக்கூடியது வந்து பட்டறைப்பெரும்புத்தூர் லா காலேஜ், மதுரை காலேஜ், அதே மாதிரி திருச்சியில் உள்ள காலேஜ், ஒவ்வொரு காலேஜ்லயும் வந்து கிட்டத்தட்ட 40 சீட் நம்மளுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. ஏன்னா எல்எல்எம்க்கு வந்து அந்த அளவுக்கு காம்படிஷன் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாலாம் இருக்காது. எல்எல்பியை விட எல்எல்எம்க்கு வந்து கம்மியான காம்படிஷன் தான். ஏன்னா மோஸ்ட்லி வந்து பாத்தீங்க அப்படின்னா எல்எல்பி படிச்சவங்க எல்லாருமே வந்து அடுத்தடுத்து வந்து ப்ராக்டிஸ் பண்றது தான் போவாங்களே தவிர எல்எல்எம் படிக்கிறதுக்கு மோஸ்ட்லி யாருமே என்ன பண்ண மாட்டாங்க அப்படின்னா ஆசைப்பட மாட்டாங்க. இருந்தாலும் சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவங்களுடைய கெரியர் வந்து முழுக்க முழுக்க லா அப்படிங்கிற ஒரு கான்செப்டோட போறாங்க. அவங்க லா படிச்சுட்டு வந்து ப்ரொஃபஸர் ஆக போறாங்க, அவங்க வந்து பிரின்சிபல் ஆக போறாங்க, அவங்க வந்து ஒரு உதவி பேராசிரியரா போறாங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து அவங்க எல்எல்எம் படிச்சுட்டு பிஹெச்டி படிக்கிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு. அப்படிங்கிறவங்க மட்டும்தான் எல்எல்எம் வந்து படிப்பாங்க. ஸோ முடிஞ்ச வரைக்கும் நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா உங்களுடைய பாயிண்ட் நீங்க எப்படின்னு நினைக்கிறீங்களோ அப்படிங்கறத நீங்க பார்த்துட்டு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா எல்எல்எம் படிச்சுக்கிட்டே கோர்ட்ல போயிட்டு ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. எல்எல்எம்க்கு வந்து ஒவ்வொரு காலேஜ்லயும் வந்து பார்ட் டைம் காலேஜா தான் இருக்குது. பட் ஒரு சில காலேஜ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபுல் டைம் காலேஜ் 10 to 3 மணி வரைக்கும் வந்து நம்மளுக்கு வந்து வச்சிருக்காங்க. அதையும் நீங்க வந்து பாத்துக்கோங்க. பட் இதுல வந்து அட்டெண்டன்ஸ் அப்படிங்கிற பார்க்கும்போது ஒரு 70ல இருந்து ஒரு 80% அட்டெண்டன்ஸ் இருந்தா போதுமானது எல்எல்எம்க்கு. மீதி நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா உங்க நேர்பையில இருக்கக்கூடிய கோர்ட்ல போயிட்டு கூட நீங்க வந்து பிராக்டிஸ் வந்து எடுத்துக்கலாம். அந்த மாதிரி ஆப்ஷன் இதுல வந்து கொடுத்துருப்பாங்க. நீங்க முடிஞ்ச வரைக்கும் நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா காலேஜ் அட்டென்ட் பண்ணிக்கிட்டு பிராக்டிஸும் பண்றதுக்கு ட்ரை பண்ணுங்க. ஒவ்வொரு காலேஜ்ல எவ்வளவு சீட்ஸ் வந்து இருக்கு அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. இந்த வருஷம் வந்து எல்எல்எம் ப்ரோக்ராமுக்கு இந்த 11 லா காலேஜ்ல 420 சீட் வந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா லான்ச் பண்ணிருக்காங்க அப்படிங்கிற நீங்க வந்து தெரிஞ்சுக்கோங்க. இதுல எலிஜிபிலிட்டி அப்படிங்கிற பார்க்கும்போது கண்டிப்பா நீங்க வந்து பிஎல் அப்படின்னா எல்எல்பி இந்த டிகிரி வந்து நீங்க கம்ப்ளீட் பண்ணிருக்கணும். அப்படி இல்ல அப்படின்னா நீங்க 3 இயர் பண்ணியிருந்தாலும் ஓகே, இல்ல வந்து 5 இயர் நீங்க வந்து பண்ணியிருந்தீங்கனாலும் ஓகே. கண்டிப்பா நீங்க என்ன பண்ணிருக்கணும் அப்படின்னா வந்து நார்மலாக இருக்கக்கூடிய ஜெனரல் கேட்டகரிக்கு வந்து 50% மார்க் வந்து நீங்க வந்து உங்களுடைய எல்எல்பியில வந்து வச்சுக்கணும். அதே மாதிரி எஸ்சி எஸ்டி பீப்புளுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா 45% அப்படிங்கறது நீங்க வந்து வச்சிருந்தா போதுமானது. இதுக்கு நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கறத உங்களுக்கு வந்து சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இதுதான் லேட்டஸ்ட் அப்டேட்ஸ். மோட் ஆஃப் செலக்ஷன் ப்ராசஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா எப்பயும் போல வந்து கவர்மெண்டோடைய நார்ம்ஸ் படி நம்ம கவுன்சிலிங் மூலியமா தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா உள்ள வந்து என்ட்ரி ஆகும் அப்படிங்கறத உங்களுக்கு வந்து சொல்லியிருக்காங்க. இதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் வந்து என்க்ளோஸ் பண்ணணும் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க.
ஃபோட்டோகிராஃபிங்கிறது பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வேணும். அதே மாதிரி கவுன்சிலிங்ல முதல்ல ரேங்க் லிஸ்ட் ரிலீஸ் பண்ணுவாங்க. அப்புறம் 1 பை என்ன உங்களுக்கு வந்து ரிசர்வேஷன் அடிப்படையில் நடக்கும். அப்புறம் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வேணும். அது மட்டும் இல்லாம ரிசர்வேஷன் ஸ்பெஷல் ரிசர்வேஷன்ல இருக்கீங்க அப்படின்னா அதுக்கும் உங்களுக்கு வந்து ரிசர்வேஷன் இட ஒதுக்கீடு அப்படிங்கறது வந்து கொடுக்குறாங்க. அப்படிங்கறத நீங்க எல்லாமே இதுல வந்து தெரிஞ்சுக்கலாம். உங்களுடைய 10th மார்க் ஷீட், உங்களுடைய எல்எல்பி மார்க் ஷீட், அப்படின்னா பிஎல் மார்க் ஷீட், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா உங்களோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், ஸ்பெஷல் ரிசர்வேஷன் இருக்கக்கூடிய பட்சத்தில் ஸ்பெஷல் ரிசர்வேஷன் சர்டிஃபிகேட், இது எல்லாத்தையுமே நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா வாங்கி அட்டாச் பண்ணி நீங்க என்ன பண்ணிக்கலாம் இதுல வந்து அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஓகே, இப்போ இது நம்ம எல்லாமே அப்டேட்ல பார்த்துட்டோம். இப்போ எப்படி அப்ளை பண்றது அப்படிங்கிற நம்ம வந்து பார்க்கலாம். இந்த இடத்துல அப்ளை ஃபார் எல்எல்எம் டிகிரி கோர்ஸ்னு சொல்லிட்டு ஆரஞ்சு கலர்ல ஒரு டேப் கொடுத்துருக்காங்க பாத்தீங்களா? இந்த டேப் வந்து கிளிக் பண்ணீங்க அப்படின்னா முதல்ல பேசிக் இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே வந்து கொடுத்துருப்பாங்க. இதை படிச்சுட்டு இந்த இடத்துல ஐ ரீட் அண்ட் அப்செட் கைட்லைன்ஸ் அப்படிங்கறத கொடுத்துட்டு கண்டினியூ அப்படிங்கறத கொடுங்க. இப்போ இந்த இடத்துல இனிஷியல்ங்கிற இடத்துல உங்களோட நேம் வந்து உங்களோட இனிஷியல் கொடுங்க. உங்களுடைய நேம் இந்த இடத்துல கொடுங்க. உங்க மொபைல் நம்பர், கேண்டிடேட்டோடைய கன்ஃபர்மேஷன் மொபைல் நம்பர், இமெயில் ஐடி, அதே இமெயில் ஐடியை கன்ஃபார்ம் பண்ணிட்டு லாகின் பாஸ்வேர்டு அதே பாஸ்வேர்டு கன்ஃபார்ம் பண்ணிட்டு இந்த இடத்துல ரிஜிஸ்டர் நவ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா? இதை கொடுத்து நீங்க வந்து ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. ரிஜிஸ்டர் பண்ணிட்டு டைரக்டா லாகின் பண்ணுங்க. ஓகே, ஒன்ஸ் நம்ம லாகின் ஐடி கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம அப்ளிகேஷன் பேஜ் வந்து இப்படி தான் ஓப்பன் ஆகும். ஒரு 4 ஸ்டெப்பை மட்டும் நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணா போதுமானது. நம்ம அப்ளிகேஷன் வந்து சக்சஸ்ஃபுல்லா என்ட்ரி பண்ணிடலாம். இது ரொம்ப சிம்பிளா தான், ரொம்ப ஃப்ரெண்ட்லியா தான் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் இந்த இடத்துல பர்சனல் டீடைல் அப்படிங்கிற இடத்துல உங்களோட நேம் வந்து டிஃபால்ட்டா வந்துடும். எஸ்எஸ்எல்சி மார்க் ஷீட்ல இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய ஆதார் கார்டு நம்பர் வந்து கம்பல்சரியா கொடுக்கறதா இருந்தாலும் கொடுக்கலாம், அப்படி இல்லைன்னா கம்பல்சரியா கொடுக்க தேவையில்லை. இந்த இடத்துல ஸ்டார் சிம்பிள் வந்து போடல. எந்தெந்த இடத்துலலாம் ஸ்டார் சிம்பிள் போட்டிருக்காங்களோ ரெட் கலர்ல அதை மட்டும் நீங்க வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. ஜெண்டர் அப்படிங்கிற இடத்துல உங்களோட ஜெண்டர் கொடுங்க, டேட் ஆஃப் பர்த் கொடுங்க. அதே மாதிரி கம்யூனிட்டி, நீங்க எந்த கம்யூனிட்டியோ அந்த கம்யூனிட்டி இந்த இடத்துல செலக்ட் பண்ணிக்கோங்க. உங்களுடைய கேஸ்ட் என்னவோ உங்களுடைய கேஸ்ட் வந்து நீங்க இந்த இடத்துல வந்து என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா டைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா இதுல வந்து செலக்ட் பண்ற ஆப்ஷன் கொடுக்கல. உங்களுடைய ஜாதி சான்றிதழ்ல எப்படி நேம் வந்து இருக்கோ அதே போல இந்த இடத்துல என்ட்ரி பண்ணிக்கோங்க. ரிலிஜியன் அப்படிங்கிற இடத்துல உங்களுடைய ரிலிஜியன் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. மதர் டங் வந்து உங்களுடைய மதர் டங் என்னவோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. உங்களோட நேஷனாலிட்டி வந்து இந்தியன் அப்படிங்கிற நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். என்ஆரையும் இதுக்கு வந்து அப்ளை பண்ணலாம். அப்படிங்கிறனால அதர்ஸும் கொடுத்துருக்காங்க, அதையும் நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபாதர் நேம் ஃபாதருடைய ஆக்குபேஷன், மதர் நேம் மதருடைய ஆக்குபேஷன், உங்களுடைய ஆனுவல் இன்கம் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க, அதை கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த இடத்துல ஸ்பெஷல் ரிசர்வேஷன்ல இருக்கீங்க அப்படின்னா எஸ் கொடுங்க, இல்லைன்னா நோ அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை வந்து கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த இடத்துல கம்யூனிட்டி டீடைல்ஸ் வந்து கேட்கறாங்க. உங்களுடைய கம்யூனிகேஷன் டீடைல்ஸ் வந்து கேட்கறாங்க. இப்போ இருக்கக்கூடிய உங்களுடைய வீடு வந்து எந்த லொகேஷன்ல அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறது கேட்கறாங்க. அந்த லொகேஷனை நீங்க என்ன பண்ணிக்கோங்க, செலக்ட் பண்ணிட்டு டோர் நம்பர், உங்களுடைய ஸ்ட்ரீட் நேம், சிட்டி எந்த டிஸ்ட்ரிக்டோ அந்த டிஸ்ட்ரிக்டை நீங்க என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா செலக்ட் பண்ணிக்கோங்க. இதெல்லாமே கொடுத்துட்டு உங்க பின்கோட் வந்து செலக்ட் பண்ணிட்டு கேப்சா வெரிஃபை பண்ணி இந்த இடத்துல வந்து சேவ் அண்ட் ப்ரொசீட் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் வந்து கொடுங்க. ஓகே, செகண்ட் ஸ்டேஜ்ல வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்க. காலேஜ் ப்ரீவியஸ்லி ஸ்டடீஸ்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இதுக்கு முன்னாடி நீங்க என்ன படிச்சிருந்தீங்களோ அதை இந்த இடத்துல என்ட்ரி பண்ணிக்கோங்க. நேம் ஆஃப் த யூனிவர்சிட்டி, நீங்க எந்த யூனிவர்சிட்டியில வந்து படிச்சீங்களோ அந்த யூனிவர்சிட்டி நேம் வந்து இந்த இடத்துல என்ட்ரி பண்ணிக்கோங்க. அதே மாதிரி குவாலிஃபைடு டிகிரி அப்படிங்கிற இடத்துல நீங்க என்ன டிகிரி வந்து கம்ப்ளீட் பண்ணிருக்கீங்க அப்படிங்கறத கேக்குறாங்க. மோஸ்ட்லி காமனா எல்லாருமே வந்து 3 இயர் எல்எல்பி பண்ணிருப்போம், அப்படி இல்லைன்னா 5 இயர் பிஎல்எல்பி நம்ம வந்து பண்ணிருப்போம். அப்படிங்கறத நீங்க என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா இந்த இடத்துல செலக்ட் பண்ணிக்கோங்க. மேபி சப்போஸ் நீங்க ஹானர்ஸ் பண்ணிருந்தீங்க அப்படின்னா ஹானர்ஸ் எல்எல்பியும் இதுல வந்து கொடுத்துருக்காங்க, அதே நீங்க வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த இடத்துல வந்து உங்களுடைய அந்த டிகிரி வந்து சிஜிபிஏ மெத்தட்ல இருந்துச்சு அப்படின்னா இந்த இடத்துல எஸ் கொடுங்க, அப்படி இல்லைன்னா நோ அப்படிங்கிற இந்த ஆப்ஷனே கொடுத்துக்கோங்க. அதே மாதிரி எந்த இயர் வந்து எந்த மந்த் அண்ட் இயர் நீங்க வந்து பாஸ் பண்ணீங்களோ அந்த இயர் வந்து கரெக்டா வந்து கொடுத்துக்கோங்க. அதே மாதிரி ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் அப்படிங்கிற இடத்துல உங்களுடைய எல்எல்பிக்கான ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இந்த இடத்துல என்ட்ரி பண்ணிட்டு மார்க் அப்படிங்கிற இடத்துல வந்து ஆட்டோமேட்டிக்கா மார்க் நீங்க வந்து என்ட்ரி பண்ணிக்கோங்க. என்ட்ரி பண்ணீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா பர்சன்டேஜ் அப்படிங்கிறது வந்துடும். இது எல்லாமே கொடுத்ததுக்கு அப்புறம் சேவ் அண்ட் ப்ரொசீட் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் வந்து கொடுங்க. ஓகே, உங்களுடைய அகாடமிக் டீடைல்ஸ்லாம் ஃபில் பண்ணதுக்கு அப்புறம் அடுத்த ஸ்டேஜ்ல என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்க. நம்ம டாக்குமெண்ட்ஸ்லாம் வந்து என்க்ளோஸ் பண்ற மாதிரி இருக்கும். இந்த இடத்துல போட்டோ அப்படிங்கிற இடத்துல 80 கேபில இருந்து 300 கேபிக்குள்ள உங்க போட்டோ வந்து ஜேபிஜி ஃபார்மேட்ல கன்வெர்ட் பண்ணிட்டு இந்த இடத்துல உங்க போட்டோவை அப்லோட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி உங்களோட சிக்னேச்சர் இந்த இடத்துல அப்லோட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி கம்யூனிட்டி சர்டிபிகேட் இப்போ உங்ககிட்ட இருக்கக்கூடிய லேட்டஸ்ட் ஃபார்மேட்ல வந்து ஜேபிஜி ஃபார்மேட் அப்படின்னா பிடிஎஃப் ஃபார்மேட்ல வந்து அப்லோட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி உங்களுடைய எஸ்எஸ்எல்சி மார்க் ஷீட் வந்து கேட்கறாங்க. அதே மாதிரி கன்சாலிடேட் மார்க் ஷீட் அப்படின்னா இண்டிவிஜுவல் மார்க் ஸ்டேட்மெண்ட் வந்து கேட்கறாங்க, அதையும் வந்து அப்லோட் பண்ணிக்கோங்க. இது வந்து எல்எல்பிக்கான மார்க் ஷீட் தான் வந்து கேட்கறாங்க. சரிங்களா? அதை நீங்க அப்லோட் பண்ணிக்கோங்க. நீங்க மேபி யூஜி பண்ணிருந்தீங்கன்னா யூஜி மார்க் ஷீட் அந்த இடத்துல அப்லோட் பண்ணக்கூடாது. நீங்க எல்எல்பி ஏன்னா எல்எல்பி வச்சுதான் நம்ம வந்து எல்எல்எம் வந்து அப்ளை பண்றோம். எல்எல்பியோடைய கன்சாலிடேட் மார்க் ஷீட் அப்படின்னா இண்டிவிஜுவல் மார்க் ஷீட் அப்லோட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் டிரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட் வச்சிருந்தீங்க அப்படின்னா அப்லோட் பண்ணிக்கோங்க. அப்படி இன்னும் வந்து உங்க காலேஜ்ல கொடுக்கல அப்படின்னா ரிக்வெஸ்ட் லெட்டர் மாதிரி ஒன்று எழுதி நீங்க இந்த இடத்துல அப்லோட் பண்ணிக்கோங்க. ப்ரொவிஷனல் டிகிரி மார்க் ஷீட் வந்து நீங்க வந்து என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா அப்லோட் பண்ணிக்கோங்க. ப்ரொவிஷனல் இன்னும் வந்து கொடுக்கல அப்படின்னா நீங்க வந்து கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணதுக்கான ஒரு சர்டிஃபிகேட் கொடுத்துருப்பாங்க, அதை நீங்க என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா இந்த இடத்துல அப்லோட் பண்ணிக்கோங்க. இதுவும் இல்ல அப்படின்னா நீங்க என்ன பண்ணுங்கன்னா ஒரு ரிக்வெஸ்ட் லெட்டர் வந்து ஒன்று வந்து எழுதிக்கோங்க. அந்த ரிக்வெஸ்ட் லெட்டர் வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கறத உங்களுக்கு காட்டுறேன். ரிக்வெஸ்ட் லெட்டர் வந்து எப்படி எழுதணும் அப்படிங்கறத பாருங்க. ஃப்ரம்ங்கிற இடத்துல உங்களுடைய நேம், உங்க மொபைல் நம்பர், உங்க அட்ரஸ் போட்டுக்கோங்க. டூ அப்படிங்கிற அட்ரஸ்ல வந்து டைரக்டரேட் ஆஃப் லீகல் ஸ்டடீஸ் லா அட்மிஷன் கமிட்டி சென்னை 6,10,000 அப்படின்னு போட்டுட்டு ரெஸ்பெக்டட் சார் சப்ஜெக்ட் அப்படிங்கிற இடத்துல உங்ககிட்ட என்ன இல்லையோ அதை மட்டும் நீங்க கொடுங்க. இப்போ இந்த இடத்துல வந்து ப்ரொஃபஷனல் அண்ட்
டிகிரி சர்டிஃபிகேட் வந்து நாட் இட் ரிசீவ்டு இந்த பை த காலேஜ் அப்படிங்கிறத போட்டுக்கோங்க. ஐ எம் அப்ளைங் ஃபார் த TNDLS, அதாவது தமிழ்நாடு டைரக்டரேட் ஆஃப் லீகல் ஸ்டடீஸ் 2 இயர் LLM அஃபிலியேட்டட் ப்ரோக்ராம்காக நான் வந்து 2024 to 25 இந்த அகாடமிக் இயர்ல அப்ளை பண்ணியிருக்கேன். பட் வந்து நாங்க படிச்ச காலேஜ்ல இன்னும் எங்ககிட்ட வந்து டிசி ப்ரொஃபஷனல் சர்டிஃபிகேட் வந்து கொடுக்கல. அப்படிங்கிற பட்சத்துல தயவுசெய்து எங்களுக்கு வந்து அட்மிஷனுக்காக எங்களுக்கு வந்து அட்மிட் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி நீங்க ஒரு ரிக்வஸ்ட் லெட்டர் எழுதிட்டு கீழே வந்து உங்களுடைய டேட்டு வந்து எல்லாமே போட்டுட்டு உங்களோட சிக்னேச்சரை போட்டு நீங்க என்ன பண்ணிக்கோங்கன்னா இதை ஒரு பிடிஎஃபா நீங்க வந்து கன்வெர்ட் பண்ணிட்டு நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படின்னா இந்த இடத்துல நீங்க போயிட்டு வந்து அப்லோட் பண்ணிக்கலாம். எந்தெந்த இடத்துலலாம் உங்களுக்கு வந்து சர்டிபிகேட் இல்லையோ மேபி வந்து பாத்தீங்க அப்படின்னா டிசி வந்து காமனா கொடுத்துருப்பாங்க. இந்த ப்ரொவிஷனல் மார்க் ஷீட்டும் டிகிரி மார்க் ஷீட்டும் வரதுக்கு கொஞ்சம் டிலே ஆயிருக்கும். இது மட்டும் வந்து நீங்க என்ன பண்ணிக்கோங்கன்னா இந்த ரிக்வஸ்ட் லெட்டரை சப்மிட் பண்ணிட்டு சேவ் அண்ட் ப்ரொசீட் அப்படிங்கிற டேபை கொடுத்து நீங்க என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா உங்களுடைய பேமெண்ட்டை நீங்க வந்து பண்ற மாதிரி இருக்கும். இப்போ ஃபைனல் ஸ்டேஜ்ல வந்து ப்ரிவியூ பேஜ் வந்து கேட்பாங்க. நீங்க கொடுத்துருக்கக்கூடிய எல்லாமே கரெக்டா ஃபில் பண்ணிருக்கீங்களா அப்படிங்கிற ப்ரிவியூ பண்ணிட்டு பேமெண்ட் வந்து 500 rupees 500, 250 250 பேமெண்ட் பண்ணிட்டு நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா உங்க அப்ளிகேஷன் காப்பியை நீங்க வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதுதான் வந்து LLM ப்ரோக்ராமுக்கு ஆன்லைன்ல அப்ளை பண்றதுக்கான ப்ரொசீஜர். வேற ஏதாவது உங்களுக்கு இந்த வீடியோல டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா நீங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இல்ல ப்ரோ எனக்கு ஆன்லைன்ல அப்ளிகேஷன் நீங்க பண்ணி கொடுங்க அப்படின்னாலும் நம்ம தமிழ்நாடு ஃபுல்லா சேவை சர்வீசஸ் வந்து நம்ம பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். LLBக்கு எப்படி நம்ம வந்து ப்ராசஸ் கம்ப்ளீட்டா பண்ணி கொடுத்தோமோ அதே மாதிரி LLM ப்ரோக்ராமிங்கும் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா எங்களை கான்டாக்ட் பண்ணுங்க. உங்களுக்கு உண்டான டாக்குமெண்ட்ஸ்லாம் எங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணீங்கன்னா நாங்களே அப்ளை பண்ணிட்டு அதுக்கு உண்டான அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து பிடிஎஃப் ரிட்டன் உங்களுக்கு வாட்ஸ்அப் அனுப்பிடுவோம். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா இன்ஸ்டாகிராம்ல இருந்து டிஎம் பண்ணுங்க. நம்ம டீம்ல இருந்து உங்களுக்கு வந்து அப்ளை பண்ணி கொடுப்பாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்க. இந்த வீடியோவை LLB படிச்ச உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பருக்கு வந்து ஷேர் பண்ணி விடுங்க. நம்ம நெக்ஸ்ட் ஒரு அப்டேட்ல மீட் பண்ணுவோம். தேங்க்யூ. ஆல் தி பெஸ்ட். காட் பிளஸ் யூ.